அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கேப்பக்கூழ்மா. கேப்பக்கூழ் கிண்டுனா அறவே புளிக்கல. தயிர் நல்லா கட்டியாக வீட்டில் உரைச்சேன். அன்றைக்கி இது ரெடிமேட் தயிர். அந்த மாதிரி புளிப்பு இல்லாட்டால் நல்லா வைக்காது. அப்புறம் என்ன செஞ்சுக்கணும்னா கொஞ்சம் தக்காளி பழமும் லேசாக அடை ஊறுகாயும் பானையும் ஊற்றி விட்டுட்டா திங்க நல்லா வைக்கும். அப்படி தான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக உங்கள் கையால் தான் சாப்பிட போகிறேன். தக்காளி பழம் இது இந்த அடை ஊறுகாய் உள்ள புளிப்பு எல்லாம் நல்லா வைக்கும். அன்றைக்கி மல்லி இலையும் இல்லை, அதனால் போடையில் நல்லா வெங்காயம் கூடவா போட்டேன். எடுத்தீங்க நல்லா வைக்கும். இன்றைக்கி சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ். அன்றைக்கி அடை ஊறுகாய் இதெல்லாம் போடையில் சுத்தமாக தயிர் புளிக்கல. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா புளிப்பு சேர்க்கறதுக்கு என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி தான் புளிப்பு சாமான் லேசாக சேர்த்துக்கணும். பாருங்கள் அடை ஊறுகாய், அதில் உள்ள பானி, தக்காளி பழம், வெளியூர் பிஞ்சு இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கிடலாம், நல்லா தான் வைக்கும். அதெல்லாம் இன்றைக்கி நான் ஸ்பூன் எடுக்கல. இந்த இதெல்லாம் கொஞ்சம் பரட்டி விட்டு திங்கணும். அப்படியே திண்டுக்கிறோம். அப்புறம் இட்லியை வச்சு ஆனந்தம் திட்டமா ராத்திரி. அதை சரியான பசி எடுத்துட்டு இன்சுலின் போட்டனா தலையை சுற்றிட்டு அதுதான் காலையில் சாப்பிடுவோம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையிலாம் யாரை மக்கள் குட்டிகளாம் எதிர்பார்க்காதீங்க. இது ரொம்ப ஈஸியான வேலை. வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளி பழம் தான் வேகமாக அரிஞ்சிடலாமே. ஒரே ஒரு பச்சை மிளகாய் வெட்டி போட்டேன். மணக்காய் திங்கிறதான் நம்ம இஷ்டம். அது உள்ளக்க மனம் ஏறும். நேற்று போட்டேன்னா அது சர்பத்துக்கு பேர் குளிக்கி சர்பத்து. குளிக்க விட்டேன்னா குளிக்க சர்பத்து வேணும். இப்போ இதெல்லாம் புது மாடல். கேப்பை புட்டுன்னு அந்த காலத்தில் அவிக்கத்தான் செய்யுங்க. பூட்டிக்கிற காலத்தில் நினைவிக்கிறேன். ஓ கஜாமாஜி என்ன செய்வோம், ஒரு வண்டியில் வச்சு அரிப்போம். அடித்து சட்டியில் துணியை கட்டி அதில் ஊற்றி எனக்கு கேப்பை புட்டு மட்டும் இனிப்பில் நல்லா பிடிக்கும். நெய்லாம் ஊற்றி தருவா திண்டிக்கிறேன். இப்போ அப்படிலாம் திங்கேடுமா நோயாளியே போயிட்டோமே. அதுக்கு தான் இதுக்கு நெய்லாம் ஊற்றி தான் கிண்டுனேன். கொஞ்சம் நெய் ஊற்றினேன். சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புளிப்பு குறைஞ்சி தயிர் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நானும் கொஞ்சம் புளிப்பாக தான் திம்பேன். வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.